ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் எங்களோட மலேசியா vlog 3rd டே தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 days vlog அப்லோட் பண்ணியாச்சு. செக் பண்ணாத வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிவிட்டு இதை கண்டினியூஷனை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 vlogsல தான் நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் 2 days மலேசியாவில் நாங்கள் லங்காவில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த நீல இது இருக்கும்ல நூடுல்ஸ் எழுதியிருக்கல டோய் கொய் அது அந்த நூடுல்ஸ் தான் டிஃபரண்ட் நூடுல்ஸ். இன்றைக்கி 3rd டே லங்காவிலேருந்து கோலாலம்பூருக்கு போகிறோம். லங்காவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூடட். ஸோ கடன் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் இப்போது லங்காவி ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறோம். ஏன்னா லங்காவிலேருந்து கோலாலம்பூர் போகிறதுக்கு எங்களுக்கு ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தாங்க. லங்காவி ஏர்போர்ட் டொமஸ்டிக்னால கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது, அவ்வளோவா ரஷ்ஷே இல்லை. Menjaga barangan berharga dan barang pribadi sepanjang masa. Berhati-hati semasa membuka ruang penyimpanan di atas. Anak close lah dekre. Ini tali ada. Pengguna rokok elektronik dilarang. Ngecas alat dengan streaming wireless. Untuk menikmati hiburan ini, pastikan perkhidmatan. லங்காவிலேருந்து கோலாலம்பூர் போகிறதுக்கு மலேசியா ஏர்லைனில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மலேசியா ஏர்லைனில் ட்ராவல் பண்ணுறேன். இந்த மலேசியா ஏர்லைனில் உள்ள ஏர் ஹோஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா லோக்கல் காஸ்டியூமில் தான் இருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மலேசியா ஏர்லைனில் ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ நமக்கு தேவைப்பட்டால் லேப்டாப் ஃபோன்ஸ் எல்லாம் சார்ஜில் போட்டுக்கலாம். லங்காவி டு கோலாலம்பூர் 1 hour தான் ட்ராவல். ஸோ ஜஸ்ட் ஏறினோடனே வந்து இறங்கியாச்சு. ஏஜென்ட் வழியாக புக் பண்ணியிருந்ததுனால ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு லேடி எங்களை பிக்கப் பண்ணி வெளியில் ட்ராப்பிங் பாயிண்டில் கொண்டு விட்டுட்டாங்க. ஆல்ரெடி எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ட்ராவலர் வந்துடுச்சு. இப்போது லக்கேஜ் எல்லாம் காரில் வச்சிட்ருக்குறாங்க. லக்கிலி எங்களுக்கு வந்த டிரைவர் இவரும் தமிழ் தான். Then your vegetarian, I give you somewhere else a very nice vegetarian, have a lunch, then you proceed about again. ஓகே Right, okay. Thank you, bye. இப்போ நாங்கள் நேராக கோலாலம்பூரில் உள்ள ஒரு க்ரூஸ்க்கு போகிறோம். க்ரூஸ் முடிச்சுட்டு அப்புறம் லஞ்ச் பண்ணலான்னு சொன்னார். லஞ்சை முடிச்சுட்டு ஈவினிங் 10 caves போகலான்னு சொன்னார். மலேசியானோடனே இந்த 10 cave முருகன் கோயில் தான் எல்லாருக்கும் ஞாபகத்தில் வரும். அந்தளவுக்கு ரொம்பவே ஃபேமஸ். நிறைய மூவிஸ்லேயே எல்லோரும் பார்த்துருப்பீங்க. க்ரூஸ் போகிறதுக்கு ஆன் த வேல உள்ள எல்லா ஃபேமஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் டிரைவரே ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாரு. ஸோ நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். All the government department all are here. ஓகே This is at the treasury here. ஓகே Ministry of Finance, Custom, everything is here. ஓகே It's a very new development. Our ex-prime minister put a plan of and he successfully done things. Sir, there's a prime minister's department. ஓகே You can take photos after that. ये प्राइम मिनिस्टर ऑफिस है तो सीधा है ना. The blue dome is also prime minister office. மலேசியா கோலாலம்பூரை லோக்கலில் ஷார்ட்டாக கேஎல்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கோலாலம்பூரில் இந்த க்ரூஸ் பார்த்திங்கன்னா புத்ரஜயாங்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த பேர் எப்படி வந்ததுன்னா அந்த டயத்தில் இருந்த ராஜாவோட சக்ஸஸ்க்கு அவங்க பசங்க தான் காரணமா. ஸோ அதனால தான் புத்ரஜயாங்கிற பேரை வச்சுருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு வந்த டிரைவர் சொன்னார். இப்போ க்ரூஸ் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் எங்களோட க்ரூஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock. ஆல்ரெடி போயிருக்க க்ரூஸ் ரிட்டர்ன் வந்த பிறகு அதில் தான் போகணுன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். க்ரூஸில் பார்த்திங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லை. நாங்களும் இன்னும் 2-3 ஃபாரினர்ஸ் தான் இருந்தாங்க. க்ரூஸில் ட்ராவல் பண்ணும்போது சைட் வியூஸில், அதாவது விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தா தான்
நம்ம சைடில் உள்ள நேச்சர் பில்டிங்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். ஸோ எல்லாருமே சைட் வியூஸ் பார்க்குறதுக்காண்டி தனித்தனியாக ஒவ்வொரு சீட்டில் ஃப்ரீயாக உட்காந்துருந்தோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நாங்கள் கோவா அப்புறம் பேங்காக்கில் க்ரூஸில் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். ஆனால் பேங்காக்கில் டின்னர் வித் க்ரூஸ் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த க்ரூஸுக்கும் இந்த க்ரூஸுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருந்தது. பேங்காக் உள்ளது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனாக இருந்தது, இது ஃபுல்லாக சன்ரூஃபாக இருந்தது. இங்கே சைடில் உள்ள பிளேசஸ் அப்புறம் பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. ஒரு லேடி இந்த ஃபேமஸான பில்டிங் அப்புறம் பிளேசஸை பற்றி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு கிளியராக கேட்குமான்னு தெரியல. Ladies and gentlemen, right in front of you is the Honolulu Bridge. This bridge is still under construction. The length of this bridge is 225 meters. The design was inspired from the Golden Gate Bridge in San Francisco, USA. இந்த க்ரூஸில் ஒரு பாயிண்ட் வரைக்கும், அதாவது ஒரு லிமிட் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. திரும்ப ரிட்டன் அதே இடத்துல கொண்டு விடுறாங்க. இதே மாதிரி ஒரு 3 பிரிட்ஜ் நாங்கள் கிராஸ் பண்ணி போனோம். ரிட்டர்னில் போகலாம். க்ரூஸில் பாதி தூரம் போன உடனே ஃபாரினர்ஸ்லாம் இருந்துச்சு. ஃப்ரண்ட் வியூ பார்க்குறதுக்காண்டி க்ரூஸோட முன்னாடி போயிட்டாங்க. பின்னாடியே நாங்களும் ஒவ்வொருத்தங்களாக இருந்துச்சு. டிரைவரோட கேபின்கே போயிட்டோம். என்னோட சின்ன பையன் ஃபாரினர்ஸ் கூட இருந்து க்ரூஸோட ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்து ஃப்ரண்ட் வியூவை சூப்பராக ரசிச்சுட்டு இருக்கிறான். என் பையன் பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தது. ஸோ நானும் மெதுவாக போய் அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டேன். க்ரூஸ்க்கு உள்ளால இருந்து பார்க்கறத விட ஃப்ரண்ட் வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. மத்தியான நேரம் உச்சி வெயில்னால க்ரூஸோட ஃப்ரெண்டில் ரொம்ப நேரம் உட்கார முடியல, பயங்கரமாக சூடு. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து ஃப்ரெண்ட் வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே வந்து உட்காந்துட்டோம். நாங்கள் போயிருந்த இந்த ஒரு வாரமும் மலேசியாவில் கிளைமேட் எப்படின்னா, மார்னிங் பார்த்தா நல்ல வெயில் சூடாக இருக்கும், ஈவினிங் பார்த்தா லைட்டாக மழை தூறல் இருக்கும், நைட்டு பார்த்தா நல்ல சில்லுன்னு இருக்கும். இந்த மாதிரி தான் கிளைமேட் இருந்தது. பட் எப்போவுமே இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். க்ரூஸில் போகும்போது மெதுவாக போன மாதிரி இருந்தது. பட் ரிட்டர்னில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். க்ரூஸ்க்கு வெளியிலேயே 2-3 ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஷாப்பிங் பண்ணலான்ட்டு போனோம். ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு டபுள் இல்லை ட்ரிபிள் விலை சொல்கிறாங்க. லேடிஸ் கலெக்ஷன்ஸ் மாடல்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஆனால் இந்த ரேட்டுக்கு நம்ம இந்தியாவிலே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்காமல் ஜஸ்ட் ஒரு ஓவர்லுக் மட்டும் விட்டுட்டு வந்துட்டோம். ரெண்டாவது ஷாப்னால நம்ம பார்கெயின் பண்ணி வாங்க முடியாது, எல்லாமே ஃபிக்ஸட் ரேட்டு தான். வெயில்னால எல்லாருக்கும் நல்லா தண்ணி தாகமாக இருந்தது. ஸோ பக்கத்தில் இருந்த ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் கேண்டி மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டு வெளியில் கிளம்பி போயிட்டோம். கோலாலம்பூரில் அன்னபூர்ணாங்கிற தமிழ் ஹோட்டலுக்கு தான் நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். இந்த ஹோட்டலுக்கு எதிர்த்தால தான் 10 கேவ்ஸ் முருகன் கோயில் இருக்குது. ஸோ லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு போனோம். கோவில் போக வேண்டியிருந்ததுனால லஞ்சுக்கு எல்லாருமே இன்றைக்கி வெஜ் தான் சாப்பிட்டோம். மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என் சின்ன பையன் மட்டும் சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டான். உனக்கு என்ன வேற அப்போ இதே சொல்லவா? நான் going to say fried rice. ஃபுல் மீல்ஸில் அப்பளம் மோர் மிளகா வேறு இன்க்ளூடடாக இருந்தது. பாதாம் போடுவாங்க. லங்காவியை கம்பேர் பண்ணும்போது கோலாலம்பூரில் ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்தது. தண்ணி கொடுங்கம்மா. ஹோட்டலுக்கு வெளியில் ஆப்போசிட்டில் தெரியக்கூடிய இந்த மலைக்குள்ளால தான் முருகன் கோவில் இருக்குது. அதாவது மலையை குடஞ்சி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம்.
இதுதான் மலேசியாவில் அதாவது கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் 10 கேவ் முருகன் கோவில். இந்த முருகன் கோவிலை மலேசியா மொழியில் டுகு தேவா முருகான்னு சொல்கிறாங்க. இந்த முருகன் சிலையை 2002 தான் வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும், ஆனால் கோல்டு கிடையாது. இந்த முருகன் ஸ்டாச்சுவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 42 மீட்டர், அதாவது 140 அடி உயரம். Ready? 1, 2, 3. एक मिस हो गया. 1 मिनट बराबर आएंगे देखो. नहीं हाथ किस இந்த முருகன் கோவிலை 1890 மலேசிய தமிழர்கள்லாம் சேர்ந்து கட்டியிருக்காங்க. மலேசியா கேபிட்டல் கோலாலம்பூரில் நிறைய சுண்ணாம்பு பாறை இருந்து தான், அதில் இயற்கையாகவே இந்த குகைகள்லாம் இருந்து தான். அதில் தான் மலேசிய தமிழர் தம்புசாமி பிள்ளைங்கிறவர் முத இந்த முருகன் சிலையை இங்கே நிலைநாட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. பாதை போடுறதுக்கு முன்னாடி இந்த மலைகளுக்கு மேலே ஏறி தான் கோயிலுக்கு போகணுமா. அதுக்கப்புறமா மரப்படிகள்லாம் செஞ்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அது நாசானதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி காங்கிரீட் போட்டு ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 270 படி இருக்குது. கண்டினியூஸாலாம் ஏற முடியாது, கொஞ்சம் நின்று உட்காந்து தான் ஏற முடியும். கோவில் அர்ச்சனை பண்ணதுக்கு அர்ச்சனை தட்டு மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஆனால் இந்த இடத்துல மட்டும் நம்ம இந்தியன் கரன்சியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கோவிலுக்கு உள்ளால் நம்ம நின்று பார்த்தா மலை அவ்வளோ ஹைட்டாக தெரியுது, ஃபுல்லாக கவர்டாக இருக்குது. ஒரு சில கேப் மட்டும் அங்கங்கே ஹோல் தெரியுது. அந்த ஹோல் வழியாக கொஞ்சம் வெளிச்சம் மட்டும் வருது, மற்றபடி லைட்டு தான் போட்டிருக்குறாங்க. அதே மாதிரி மழை பெஞ்சாலும் உள்ள சுத்தமாக தண்ணி வராது, கொஞ்சமாக ஒரு சில ட்ராப்ஸ் மட்டும் தான் விழுன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ மழை வந்தாலும் உள்ள நனைய மாட்டோம். பெரிய மலைக்கு நடுவில் இந்த கோயில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன தான் வெயில் இருந்தாலும் இந்த மலைக்கு நடுவில் நம்ம நிற்கும்போது அவ்வளோ குளிர்ச்சியாக ஜில்லுன்னு இருந்தது. पतिया वर्षु सुत्ती केव पतिया கீழே வெறும் முருகர் சன்னிதானம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே போனால் முருகர் வள்ளி தேவனையோட காட்சி கொடுக்காரு. இந்த கோயில் ரொம்பவே அமைதியாக சிலுசிலுன்னு இருந்தது. நிறைய ஃபாரினர்ஸும் வந்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி சிவன், பார்வதி, பிள்ளையார், நடராஜர் அப்படி நிறைய சாமி இருக்குது உள்ளால. மேலே போக போக குரங்கு கூட்டம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. இந்த முருகன் கோவிலில் விரதம் இருந்து நேர்த்தி கடன் தீர்க்கிறதுக்காண்டி காவடியும் எடுக்கிறாங்க. தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் எல்லாமே இங்கே ரொம்ப விசேஷம். நாங்கள் ஊரில் பூசாரி சொன்னார். நீ முருக நான் இதை வச்சு சொல்லி வந்துச்சு படி ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் இறங்கும்போது சீக்கிரமாகவே கீழே இறங்கிட்டோம். கரெக்டாக மேலே ஏறிட்டு கீழே இறங்கி வரவும் மழையும் தூர ஆரம்பிச்சிட்டு. இந்த முருகன் கோயிலுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சைடில் துர்க்கை அம்மன் கோவில் இருக்குது, இன்னொரு சைடில் முருகரோட அறுபடை வீடுகளும், அப்புறம் பிள்ளையார், சிவன், சித்தர் அப்படி நிறைய சாமி இருக்குது. तीर्थम இது துர்க்கை அம்மன் பள்ளி கொண்டுள்ளக்கூடிய அழகான சிலை, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த துர்க்கை சிலையோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீளமாக இருந்தது. நாங்கள் போயிருந்த இந்த ஒரு வாரமும் மலேசியாவில் கிளைமேட் பார்த்திங்கன்னா மார்னிங் ரொம்ப வெயிலாக இருக்கும், ஈவினிங் கொஞ்சம் மழையாக இருக்கும், நைட்டு பார்த்திங்கன்னா நல்லா சிலுன்னு இருக்கும். இந்த மாதிரி தான் இருந்தது கிளைமேட்டு. ஆனால் எப்போவுமே இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பத்துமலை முருகன் கோவிலில் சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக ஹோட்டலுக்கு போயிட்டோம். இதுதான் நாங்கள் கோலாலம்பூரில் ஸ்டே பண்ணியிருந்த அரினா ஸ்டார் ஹோட்டல்.
இன்றைக்கி ஒன் டே நைட்டு மட்டும்தான் இங்கே ஸ்டே. அதுக்கப்புறம் நாளைக்கு நாங்கள் பெனாங் போகிறோம். அதுக்கப்புறமா திரும்பவும் 2வது விசிட் கோலாலம்பூர் வருவோம். எங்களுடைய லக்கேஜை இந்த ஸ்டெப்ஸில் தூக்க முடியாது, ஸ்லோப்பிங் பார்த்து எதுவுமே இல்லை. ஸோ லக்கேஜை மட்டும் இந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு ஃபேமிலிஸுக்கும் 2 ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தடுத்த ரூம் தான். साइड पे आ जा। It's not activated or नहीं नहीं ரூமுக்கெல்லாம் கீ எதுவுமே கிடையாது, எல்லாமே கார்டு ஆக்சஸ் சிஸ்டம் தான். पुट लाइट पुट इंदा सरसु पुल इट इन கார்டை நம்மள்ட்ட தந்த உடனே ஆக்டிவேட்டும் பண்ணி விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம ரூமுக்குள்ளேயே போக முடியும். இது அங்கே இருக்கு. இங்கேயும் ஃபர்ஸ்ட்லி ஃப்ரெண்ட்லி बाबा किडी அதே தான் சேம் தான் வருஷம் சேம் தான். टू बेड्स ஒன்று சிங்கிள் பெட் மாதிரி இருக்குது, ஒன்று டபுள் பெட் மாதிரி. चल एक्चुअली अंदर कचरा गया तो रिमूव இங்கேயும் ஃபேன் இல்லை, ஏசி தான் டைரக்ட். रेंजर எப்படி टीका या 909 நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இந்த ஹோட்டல் விண்டோலேருந்து பார்த்தா கரெக்டாக கேஎல் டவர் தெரியுது. சூப்பர் வியூவாக இருந்தது. கோலாலம்பூரில் நம்ம எங்கே சுற்றினாலும் இந்த கேஎல் டவரும் நம்ம கூடயே வரும். ஏன்னா இதோட ஹைட் ரொம்பவே பெருசுனால எங்கேருந்து பார்த்தாலும் இதோட வியூவை நம்ம பார்க்க முடியும். आंटी फोटो राधे आवाज आ रहा है क्या ரூமில் லக்கேஜை போட்டுட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு வெளியில் தான் போனோம். டின்னருக்கு லிட்டில் இந்தியா தான் போயிருந்தோம். இந்த லிட்டில் இந்தியாவில் நிறைய ஹோட்டல்ஸ், அதாவது சவுத் இந்தியன் ஹோட்டல்ஸ், பூக்கடைகள், அப்புறம் நிறைய ஜுவல்லரிஸ், துணி கடைகள் நிறைய இருந்தது. எல்லாமே தமிழில் தான் நேம் போர்டும் வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்குறது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா மும்பையில் கூட ஒரு தமிழ் போர்டை கூட எங்களால் பார்க்க முடியாது. ஸோ மலேசியாவில் இந்த மாதிரி தமிழ் போர்டை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. आणि நிறைய होती ना होटल लेमन டின்னருக்கு காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். கிராப் சூப், அதாவது கிராப் ரசமும், ஸ்டார்டருக்கு மசாலா ஸ்குவிட் ட்ரை பண்ணோம். तो बाद में वो देगा இங்கே கூட வந்தவங்க வெஜ்ஜுனால பட்டர் கார்லிக் நானும் பன்னீர் கிரேவியும் ட்ரை பண்ணாங்க. நாங்கள் நம்ம ஊர் பரோட்டா, கொத்து பரோட்டா எல்லாம் ட்ரை பண்ணோம். செம்ம சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. அவ்வளோதான், சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே, அதாவது நாளைக்கு நாங்கள் பெனாங் போகிறோம். அந்த வீடியோவை இன்னும் கூடிச்சுக்கிறோம், அதாவது 2-3 டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வருஷம் சோம்படுத்திய வருஷம். இந்த மலேசியா விலாகுக்கு இடையில் நான் நிறைய ரெசிபிஸும் ஸ்நாக்ஸும் செஞ்சு அப்லோட் பண்ணுறேன். அதனால தான் இதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இனிமேல் உள்ள வீடியோஸ்லாம் கரெக்டாக வரும். எங்களோட இந்த மலேசியா விலாகை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.